ஹெல்தியான டேஸ்ட்டான தால் தடுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 பிரிஞ்சி இலை, 1 கிராம்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பருப்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து குக்கரில் போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்குன 1 வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது கூடவே பொடியாக நறுக்குன 1 தக்காளி சேர்த்து நல்லா குழைய வதக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்திற்கு ஏற்ப வரமிளகாய் பொடி சேர்த்து நல்லா பிரட்டிட்டு வேக வச்சுருக்க பருப்பை நல்லா மசித்து வாணலில் சேர்த்து 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. கடைசியாக 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் 1/2 லெமனும் பிழிஞ்சு விட்டால் டேஸ்டான தால் தடுக்கா ரெடி.